என்னாச்சுமா? பேசினது யாரோ பெரிய பணக்காரங்கன்னு நினைக்கிறப்பா. அவங்க மேனேஜர் தான் இந்த பணத்தை மிஸ் பண்ணிட்டாராம். ஓ. காசு போன கவலையோ வேற எந்த பதட்டமோ அவங்க பேச்சுல இல்லப்பா. ஏதோ குசல விசாரிக்கிற மாதிரி கேஷுவலா பேசுறாங்க. பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க போல. அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்லாம் ஒரு 5 ரூபாய் மாதிரி இருக்கும். அது சரி, நீ எதுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்த? அவங்க மேனேஜரையே இங்க அனுப்பி வச்சு பணத்தை வாங்கிக்கிறாங்களாம். அவங்க கதையை விடுங்க, முதல்ல இவ கதைக்கு வாங்க. ஒரு மணி நேரத்துல திரும்பி வருவேன், ஒண்ணு நகையை கொடு இல்லைன்னா பணத்தை எடுத்து வைன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இப்ப தனத்துக்கு என்ன பதில் சொல்றது? இவ எடுத்தாலோ இல்ல அவங்களே தொலைச்சிட்டாங்களோ அத பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா பழி இப்ப இவ மேல எல்லாம் வந்திருக்கு. குடுக்கலனா இப்ப நம்ம எல்லார் மேலயுமே பழி விழுந்துரும். அத நினைச்சாலே எனக்கு நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு. என்னாச்சு? அக்கா, தனோ, நான் அவகிட்ட திருப்பி கூட கேட்டேன். அந்த கம்மலை உன் பொண்ணு கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னு தான் சொல்றா. என்ன மன்னிச்சிருங்கக்கா, கம்மல் கிடைச்சிடுச்சுக்கா. அவ காதுல போட்டுட்டு இருந்த அந்த கம்மல் கழண்டு ஸ்கூல் பேக்ல விழுந்திருக்குக்கா. அவ திருகாணி சரியா போடல போல இருக்குக்கா. அப்போ பொய் சொன்னது உன் பொண்ணா இல்ல என் பொண்ணா? குடுத்துட்டேன்னு எத்தனை தடவை சொன்னா? நீ அவளுக்கு திருடி பட்டம் கட்டிட்டு போன? அம்மா, அவசரப்படாதம்மா. அவங்க தான் தப்பு நடந்துருச்சுன்னு மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல, அதோட விட்டுரு. இவ என்ன பேச்செல்லாம் பேசினா தெரியுமா உனக்கு? அதுக்காக நாமளும் பேசணுமா? அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் என்னமா வித்தியாசம்? அதான் பணத்துல பெரிய வித்தியாசத்தை காட்டியிருக்கானே அந்த ஆண்டவன், அது போதாதா? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவங்க பேசினாக்கா அதுக்கு மேல 4 மடங்கு நம்ம திருப்பி பேசிடணும். உன்ன மாதிரி இந்த நியாயம் தர்மம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா நம்மள ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பாங்க. தென்றல், நான் சொன்னதுல என்னப்பா தப்பு இருக்கு? அம்மா இவ்ளோ கோவப்பட்டு போறாங்க. நீ சொன்னதுல எந்த தப்பு இல்லம்மா. நீ சொன்னதுதான் சரி. அம்மாடி, தென்றல் என்னோட பொண்ணுன்னு சொல்றதை விட நான் தென்றலோட அப்பான்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. பூர்ணி, நமக்கு எந்த கெட்ட பேரு வந்துடக்கூடாதுன்னு தான் அம்மா அப்படி சொன்னாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. வாங்க, வா போலாம். நின்னு கோரி வரணும் 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 நின்னு கோரி வரணும் வரணும் வரண்டா வரேன் வரணும் வரணும் நின்னு கோரி வரணும்.
பெரிய சாரிய சக்கரவர்த்தி அப்படியே ஆளாவன பண்றாரு ஆளாவன. டேய் ஏன்டா அப்படி கத்திக்கிட்டு இருக்க? டேய் கத்திக்கிட்டு இருக்கனா மச்சான்? பாட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க மச்சான். ஏன் உனக்கு இந்த பாட்டு நல்லா இல்லையா? டேய் பாட்டு நல்லா தான்டா இருக்கு, நீ பாடுறதுதான் பாடாவதியா இருக்கு. ஏன்டா எப்ப பார்த்தாலும் வேண்டாம் வெறுப்பா பேசிட்டு இருக்க? டேய் நீ வேண்டாம் தானே வெறுப்பா பேசிக்கிட்டு இருக்க. மச்சான் நீ ரொம்ப கோவமா இருக்க. உன்னை கூல் படுத்துறக்கா ஒரு பாட்டு பாடுறேன் கேள. ஊர்வசி ஊர்வசி take it easy ஊர்வசி. நீ இருக்கிறதே ஓசி, இதுல உனக்கு ஊர்வசி கேக்குதா? வேண்டாம், நிறுத்திக்குவோம், இதோட நிறுத்திக்குவோம். முடியாது மச்சான், இன்னும் 4 பாட்டு வச்சிருக்கேன், பாடிட்டு தான் விடுவேன் கேள. டேய் கீபோர்ட் மேல கைய வைக்காத. ஏன் நீ பாட போறியா? இல்ல, இங்க இருந்து ஓட போறேன். டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? நீதான்டா என் பிரச்சனை. நீ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆபீஸ்ல நான் ஹீரோடா. நீ வந்து என்ன காமெடினா டீ ப்ரோமோட் பண்ணி நீ ஹீரோவா ப்ரோமோட் ஆயிட்ட. டேய் நான் 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 என்னடா பண்ணேன்? நீ என்னடா பண்ணல? நீ எதுவுமே பண்ணாம தான் எனக்கு அடி வாங்கி கொடுத்தியா? சரிடா, இப்ப சொல்லு, தென்றலுக்கு என்னடா குறைச்சல்? அவளுக்கு என்னடா குறைச்சல்? டேய் அத தாண்டா நானும் கேக்குறேன், தென்றலுக்கு என்ன குறைச்சல்? டேய் அவளுக்கு எந்த குறையும் இல்ல மச்சான். ஆளு அழகா அம்சமா செம்மையா இருக்கா. டேய் கண்ணு இருக்கே கண்ணு. ஏன் கண்ணா? அவ கண்ணுடா அப்படியே மினுமினு மினுமினு திராட்சை பழம் மாதிரி. மூக்கு இருக்கே மூக்கு, அது கோவப்பழம். அப்புறம் அவளோட உதடு இருக்கே செக்க செவேல்னு செர்ரி பழம். சரி பழமா? நான் தின்னதே இல்ல. டேய் திங்கிறதுல இருக்காதா? அவ பல்லு இருக்கே நல்லா பொழந்து வச்ச மாதுளம் பழம். இன்னும் அது இருக்கா? இருக்கு மச்சான், இன்னும் நிறைய இருக்கு மச்சான். சொல்லி தொலை. அவளோட கண்ணும் இருக்கே தேன்ல ஊற வச்ச பலாப்பழம் மாதிரி. ஆக மொத்தத்துல அவ ஒரு பழக்கடையா? ஆமாண்டா, அவ ஒரு தேவதடா. போடாங்க. பார்த்துக்கிட்டே இருக்க. இதெல்லாம் அங்கேயே சொல்லியிருந்தா எனக்கு அடி விழாம இருந்திருக்கும்ல. ஏன்டா அங்க போய் சொன்ன? மச்சான் என்ன மச்சான்? அது ஏன்டா? ஏன் இப்படி? அது நாங்க ஆமான்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அது அப்படியே அங்கே முடிஞ்சிருக்கும். இப்ப நான் இல்லைன்னு சொன்னதுனால அவ இப்ப என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பாள்ல. ஏன்டா சிரிக்கிற? சிரிக்கிறடா, நான் அழுவுறேன். ஓ இதான் அழுகையா? டேய் பாவி, உன் இமேஜ் நிறுத்துறதுக்காக என் லவர் முன்னாடி என் இமேஜ் குறைச்சிட்டியடா. எது லவ்வா? உனக்கா? டேய் இப்ப நீ எதுக்கு என்ன இவ்வளவு கேவலமா பாக்குற? இல்லடா, லவ்வரா உனக்கா? இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லையே. சொன்னாதான் கெடுத்துருவியடா. அதுக்காக தான் கேட்டேன். ஆமாண்டா, லவ் தான். அந்த லவ் அடைறதுக்கு இந்த ஒரே ரூட்டி தென்றல் தான். ஆனா நீ அத டேக் டைவர்ஷன் பண்ண வச்சிட்ட. இனிமே நான் ஒன் வேல சுத்தி வரதுக்குள்ள எவனாவது நோ என்ட்ரில வந்து புகுந்து கரெக்ட் பண்ணிட்டா நான் என்னடா பண்ணுவேன்? என்ன சிரிக்கிறா? ஒருவேளை அந்த நோ என்ட்ரில வரதுக்கு பிளான் பண்றவன் இவனாதான் இருக்குமோ? சரி யாரா அது? யாருன்னு கேக்குறா? நீயே கண்டுபிடிக்க. நம்ம ஆபீஸ்லயே அழகான பொண்ணு. நம்ம ஆபீஸ்லயே அழகான பொண்ணு, அதுவும் இந்த மூஞ்சிக்கு எப்படி? இந்த மூஞ்சிய பத்தி எல்லாம் யோசிக்காத, பொண்ணு யாருன்னு மட்டும் யோசி. இல்ல மச்சான், நம்ம ஆபீஸ்லயே அழகான பொண்ணுனா அது தென்றல் தான். உனக்கு அந்த பொண்ணு? டேய் அந்த அளவுக்குலாம் இல்ல, அதை விட கொஞ்சம் கம்மியா. சரி சரி, உனக்கு பொருத்தமான பொண்ணுனா அந்த பொண்ணு இந்த பொண்ணு. போதும், ரொம்ப யோசிக்காத, நானே சொல்றேன். சொல்லு சொல்லு. அவன் மச்சான் மச்சான் மச்சான், இப்ப நீ உன் லவ்வர் பேர் தானே சொல்ல போற. நான் வேணா ரொமான்டிக்கா பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்கட்டா? வேணாம், நீ வாசிச்சு அவ அழகையே கெடுத்துருவ. நானே சொல்லட்டுமா? சரி சொல்லு. தயவர் கார்ஜியஸ் வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் மேக்னா. மேக்னா யார் அது? டேய் சந்தன போட்டு வச்சுக்கிட்டு கையில ஃபைல் கூட வச்சுக்கிட்டு நம்ம பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாலே. ஓ பின்னாடி நின்னுட்டு இருந்தாலே. ஐயோ
நான் சரியா பாக்கலையடா. பரவாயில்ல. அந்த நெத்தில கூட சந்தன போட்டு வச்சுக்கிட்டு கீழே கூட சிவப்பு கலர் போட்டு வச்சு அதே கழுத்துல கூட பச்சை சிவப்புல ஒரு பாசிமணி போட்டுக்கிட்டு Dress கூட ஏதோ கருப்பு வேலையில போட்டுக்கிட்டு சம்பந்தம் இல்லாம லைட்டிங் வச்ச மாதிரி 2 பாக்கெட், அந்த மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு லிப்ஸ்டிக், ரைட் ஹேண்ட்ல கூட ஒரு வாட்ச், லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து அந்த பாண்டி பஜார்ல வாங்கின மாதிரி ஒரு பிரேஸ்லெட், பக்கத்திலேயே மந்திரிச்சு கட்டின மாதிரி ஒரு பச்சை கலர் கயிறு, அப்புறம் கால்ல கூட அவளுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு நெயில் பாலிஷ். மச்சான் நீ வாயேன், இதுல என்ன பெரிய கொடுமை தெரியுமா? அவ கால் சைஸ் 6, 5ஆம் நம்பர் செருப்பு போட்டு வந்திருக்கா மச்சான். ஒருவேளை அவ தங்கச்சி செருப்பா இருக்குமோ? நீ அவ்வளவுதானே சொல்ற மச்சான்? நான் அவளை சரியா பார்க்கல மச்சான், சாரிடா. யாரா சரியா பார்க்கல? நீ யாரா சரியா பார்க்கல? பார்க்கலன்னு சொல்லிட்டு தலையில இருந்து கால் வரைக்கும் மொத்தமா ஸ்கேன் பண்ணிருக்கியடா. மைண்ட் வைஸ்ல திட்டுறானோ? கொரோனா வைரஸ கூட இந்த அளவுக்கு யாரும் ஸ்கேன் பண்ணிருக்க மாட்டாங்கடா, துரோகி. என்னமோ போ மச்சான், எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிடுறேன். நாமளும் இவ்வளவு நாளா ஃபாலோ பண்றோம், அவனை உருப்படியா பார்த்ததே இல்ல. முத நாள் தான் வந்தா மொத்தத்தையும் பார்த்துட்டான். மச்சான் ஏன்டா அழுகுற? நான் சரியா பார்க்கலைன்னு தானே? கவலைப்படாத மச்சான், நாளைக்கு ஆபீஸ் வருவால, நல்லா பாக்குறேன். வணக்கம் சென்னை, இது உங்க 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ். மாத்தியோசை லைஃப் ஈஸி. நான் உங்க ஆர்ஜே தென்றல் பேசுறேன். நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது என்றென்றும் புன்னகை. ஓகே, நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது குடும்ப வாழ்க்கைய பிரச்சனை இல்லாம எப்படி கொண்டு போகணும்ங்கறத பத்தி தான். இப்போ நம்மளோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க, உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்போ எந்த பிரச்சனையும் இல்ல, அதானே? இல்லன்னு சொல்ல முடியாது. எல்லாம் நான் நினைச்சபடி இருந்தாலும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. எதை நீங்க பிரச்சனையா நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என்னத்தங்க சொல்றது, எல்லாம் என் புருஷன் தான். அவரே பிரச்சனையா? ஓகே, எந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாரு? எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவாரா? எதுக்கு எடுத்தாலும் குத்த சொல்லுவாரா? இல்ல சமைக்கிறதே சரியில்லைன்னு சொல்றாரா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. அப்படி இருந்தா கூட சமாளிச்சிருவேன். ஆனா அவரு சுத்த அம்மா பையனா இருக்காரு. ஒரே எரிச்சலா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் அம்மா, உக்காந்தாலும் அம்மா, நின்னாலும் அம்மா. இவ்ளோ ஏங்க, ஒரு முழம் பூ வாங்கி தரணும்னா கூட அவங்க அம்மா சொன்னாதான் வாங்கி தருவாருன்னா பாத்துக்கோங்களேன். ஐயோ, இப்படி இருந்தா எப்படி? இப்படி இருந்தா டெய்லி பிரச்சனை வரதானே செய்யும். அதை நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இதனால வீட்ல பெரிய ப்ராப்ளம் வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அவரால தாங்க வீட்ல டெய்லி பிரச்சனை. இது அவராலன்னு சொல்லாதீங்க, உங்களாலன்னு சொல்லுங்க. என்னங்க சொல்றீங்க? என்னால பிரச்சனையா? என்னால எப்படி பிரச்சனைன்னு சொல்றீங்க? ஆமாங்க, அவங்க பெத்து வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்காங்கல்ல. ஆமா, அவர் என்ன வேலை பாக்குறாரு? ஐடி கம்பெனில நல்ல வேலையில தான் இருக்காரு. கை நிறைய சம்பாதிக்கிறாரு. வசதிக்கு எந்த குறைச்சலும் இல்ல. ஆனாலும் எங்க வீட்ல பிரச்சனை தான். இது அத்தனைக்கும் காரணம் அவரை பெத்தவங்க தானே. அதுலயும் அவங்க அம்மா தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவர் அம்மா பிள்ளையா இருக்காரு. அவர் அம்மாவை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. நான் அவரை நம்பிதானங்க வந்தேன். எனக்கானது என் மாமியார் தான் முடிவு பண்ணணும்னா நான் எப்படிங்க வாழ்றது? இவரை நம்பிதானங்க நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். அவரை எப்படிதான் நான் சரி பண்றது? நீங்களே சொல்லுங்க. நீங்க சரி பண்ண வேண்டியது அவரே இல்ல, உங்க மாமியார தான். என்ன சொல்றீங்க? ஏன் மாமியாரியா? நான் எப்படிங்க அவங்கள? உங்க மாமியார நீங்க ஏன் உங்க மாமியார பாக்குறீங்க? அவங்கள உங்க அம்மாவா பாருங்க. உங்களுக்கு ஏதாவதுன்னா உங்க பெத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி உங்க தேவைய அவங்க கிட்ட சொல்லுங்க, இல்ல புரிய வைங்க. அவங்க பேச்சதான் உங்க ஹஸ்பண்ட் கேப்பாருன்னா நீங்க நினைக்கிறத உங்க மாமியாரோட வாயால சொல்ல வைங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். இதுல சண்டை போட்டால எதுவுமே நடக்காது. நீங்க அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடணும். நீங்க நீங்களா இருக்கணும், பேசுறது அவங்களா இருப்பாங்க. நீங்க உங்க மாமியார உங்க அம்மாவை மாத்தி பாருங்க. நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்கள்ல நடக்கும். பெண்கள் அதிக காலம் இருந்தது அவங்க குடும்பத்தோட தான். அதனாலதான்
அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன் நீங்க உங்க குடும்பத்துக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை இந்த குடும்பத்துக்கு கொடுக்கறது இல்லல்ல? நீங்களும் அந்த குடும்பத்தோட மிங்கிள் ஆயிட்டீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற முக்கியத்துவமும் கிடைக்கும், அப்புறம் மனைவியா இருக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸும் கிடைக்கும். சோ உங்க கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆகும். சரிங்க, பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்ன நேர்களே, உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நான் சொன்ன இந்த ஃபார்முலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இந்த நிகழ்ச்சியோட கடைசி நேரவங்க. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னால வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே தென்றல். இதோ உங்களுக்கான பாடல். நான் வச்ச டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிட்டேன், வைக்காத டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிட்டேன். உன்னை தவிர இந்த வீட்டுக்கு மருமகளா வர்ற தகுதி யாருக்கும் இல்லை. என்ன ஆண்டாள், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்காதா பெண்ண? நான் வச்ச எல்லா டெஸ்ட்லயும் தென்றல் பாஸ் பண்ணிட்டா. ஓ, நான் முடிவு பண்ணிட்டேன், தென்றல் தான் என்னோட பேத்தி. அவளைத்தான் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்டா மட்டும் போதுமா? அவளும் முடிவு பண்ணணும்ல. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல உள்ள எல்லாரும் சம்மதிக்கணும்ல. ஓ, அப்போ இந்த ஆண்டாள் முடிவெடுத்தா நடக்காதுன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அப்படி இல்ல ஆண்டாள். வேற எப்படி? இந்த ஆண்டாள் முடிவெடுத்தா என்னைக்குமே மாறாது. தென்றல் ரேடியோவுல பேசினதை கேட்டீங்கல்ல, அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணது. அவ நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பா ஒத்து வருவா. உனக்கு ஒத்து வருவாளான்னு பார்த்து செலக்ட் பண்ணிட்டு குடும்பத்துக்காக பார்த்தேன்னு சொல்றியா ஆண்டாள்? என்ன மனசுக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, கடைசி வரைக்கும் வாழ போறவன் அவன். நீ அவங்கிட்ட அவனுக்கு என்ன வேணும் எப்படி வேணும்னு கேட்காம ஓ இஷ்டத்துக்கு நீ. அவனுக்கு என்ன நல்லதுன்னு எனக்கு தெரியும். உங்க மருமக மாதிரி நீங்களும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. தென்றல் தான் ஆகாஷுக்கு பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இல்லம்மா, ஒரு எச்சரிக்கைக்காக சொன்னேன். நான் முடிவு பண்ணிட்டேன், தென்றல் தான் இந்த வீட்டுக்கு மருமக. இதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. ஏன் தென்றலே நினைச்சாலும் மாத்த முடியாது. தென்றல் சூப்பர் டி, கலக்கிட்ட. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. தேங்க் யூ மேக்னா. அந்த பொண்ணுக்கு சரியான அட்வைஸ் கொடுத்த, ஆனா அது ரொம்ப தப்பான அட்வைஸ். நடுவுல நீ கை காட்டினதுனால நான் மாத்தி சொல்லிட்டேன். இல்லடி, நீ சொன்னது எல்லாமே நியாயமா தானே இருந்தது. அண்ட் எல்லா பாயிண்ட்டும் கரெக்டா தானே இருந்தது. பேச தெரிஞ்சா கண்ணகியை விட மாதவிதான் கற்பல சிறந்தவன்னு சொல்லலாம். அத வந்து கேக்குறவங்க ஒத்துக்கிட்டு கைய தட்டுவாங்க. ஆனா உண்மையும் யதார்த்தமும் வேற. அப்போ அந்த பொண்ணு சொன்ன கம்ப்ளைண்ட், அது கடைசி வரைக்கும் கம்ப்ளைண்ட் தான். கம்ப்ளைண்டா? அட்வைஸ் பண்றதுக்கு மட்டும் தான், ஃபாலோ பண்றதுக்கு இல்ல. என்னடா இப்படி சொல்றாங்க? டேய் பேசாம இரு. அம்மா பேச்ச கேக்குறவங்களோட யாரால வாழ்க்கை நடத்த முடியும்? இது பொது நிகழ்ச்சிங்கிறதுனால அப்படி பேசினேன். ஆனா அது வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதவனோட வாழ்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி வாழ்ந்தா அந்த வாழ்க்கை நரகம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிக்கவே மாட்டேன். அடுத்த நிமிஷமே எங்க வீட்டுக்கு வந்துருவேன்.